நன்றி. பாட்டியான பார்வதா வந்திருப்பதே உண்டானா வர சொல்றா தடை ஒண்ணும் கிடையாது. ஓ பாட்டி அந்த ஓ மட்டை விட்டுடு. அதனால வரம்படுத்துன்னு சொல்லிருக்கிறேன். ஏற்கனவே சரியா நடப்பல ஆவட்டும் நடப்பல. சக்தி மகள் சக்தியே சகலகெல்லாம்
பூமாளியம்மா மலராஜி போலாம் பார்த்து வைத்து உன்னுடைய மனைவி மகேஸ்வரி என்ற சத்தியான வரை போயிடல சாமி. கண்ணே பார்வதா, சாமி இம்மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய கணவராகிய சிவபெருமான் அழைத்தார் என்று நஞ்சியை விடுத்து அழைத்த உடனே ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை படித்திருக்கிறார். அதனால நீ எப்படி இருக்க வேண்டும்? அந்த சோதி மூடி மலையரசே சுந்தரத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றிய சக்தியானவள் இந்த சிவபெருமானை மணக்க வேண்டும் என்று எனக்கு வரதட்சணையாக தன்னுடைய நெற்றிக்கண்ணை தானமாக கொடுத்து மணந்தவள். ஆமாங்க. அப்படி நீ உன்னிடம் இருந்து பெற்ற நெற்றிக்கண்ணை பெற்ற உடனே இந்த கைலநாதன் உன்னை இந்த நெற்றிக்கண்ணால் எரித்து முதல் பிறவியை போக்கினேன். இரண்டாவது பிறவியாக தக்க பிரம்மனுக்கு மகளாக தாட்சாயினி என்ற பெண்ணாக பிறந்து காதல் திருமணம் ஓடி அப்பனுக்கு தெரியாது ஓடி வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாதும்மா. அப்படி அதே தன்னுடைய தக்கனாகிய தந்தையாகிய தக்க பிரம்மன் தன் மருகனாகிய சிவபெருமானை அழிப்பதற்கு மரணையாக செய்கிற நேரம் மரணையாகத்தை தடுக்க சென்று தோல்வி கண்ட நீன அந்த தக்க பிரம்மன் செய்யக்கூடிய யாகத்திலே விழுந்து இரண்டாவது பிறவியை போக்கினார். மூன்றாவது பிறவியாக மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்த பார்வதா என்ற பெயருடன் என்னை மணந்திருக்கக்கூடிய பார்வதா இந்த கைலநாதனுக்கு மங்கையாகவும் வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய சாட்சாதி எம்பெருமானுக்கு தங்கையாக பார்வதா என்னுடைய பொற்பாத கமலங்களை படித்தபடியா என்றென்றும் என் இடபாகத்தில் மற்ற சுகசேமமாக வாழ்வாய் என ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன் சாமி. என வாழும் என்றே எனக்கு சந்தேகமாகப்பட்டது. இந்த உலகத்தில் முதல் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கல ஆசைப்பட்டு கேள்வி கேட்கலான்னு இருக்கிற சுவாமி. நந்தி ஆண் மக்கள் பெண் மக்கள் ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவரா காய்ச்சலிக்கக்கூடிய கடவுள் இல்ல பெண்ணுக்கு கடவுளா? கண்ணே பார்வதா, எங்க இந்த உலக மக்களுக்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இந்த முக்கன் படைத்த சதாசிவனும் உமா பார்வதாலும் உலகுக்கே தந்தை தாயாக இருக்க நேரம் எந்த ஒரு ஆறறிவு உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய துணைவியாக ஒரு பெண்ணை மணந்து அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில இருக்கிற நேரம் சந்தேகம் என்ற கொடிய நோய் அந்த வாழ்க்கையில வரக்கூடாதுமா. அந்த சந்தேகம் என்று சொல்லக்கூடிய சந்தேகம் வரக்கூடிய நேரம் சின்னதா தான் வரும். அந்த சந்தேகம் அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகிற நேரம் அது சங்கடத்தில் தான் முடியும். நிச்சயம் நடக்கும். சந்தேகப்பட்ட குடும்பம் சரித்திரமா வாழ்ந்தது கிடையாது. அப்படி இருந்தோம்
இந்த உலகைக்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இந்த கைலநாதனிடத்திலே உனக்கு சந்தேகம் நீண்ட நாளான சந்தேகன்ற ஆமா இந்த சந்தேகம் வரக்கூடாதுதான். வரக்கூடாது. இந்த சந்தேகப்பட்டு எத்தனையோ கோடான கோடி குடும்பம் முடிச்சு ஆயிடுச்சு. ஆனா உனக்கு இந்த சந்தேகம் வந்துருக்குது. ஆமா கண்ணே பார்வதா, என்னங்க? கணவனிடத்திலே மனைவிக்கு சந்தேகம் என்றால் ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தைகளை கேட்டாலும் தக்க பதில் கொடுத்து காத்திருக்கிறோம். அப்படின்னா சமி இந்த உலகத்தே ஆண் கடவுள் பெண் கடவுள் ஆனா எந்த கடவுளை யாருங்க உலகத்தில் முதல் கடவுள் யாருங்க சுவாமி? கண்ணே பார்வதா, சாமி இந்த உலக பிரபஞ்சம், இந்த உலக பிரபஞ்சத்திலே கிண்ணர் கிம்புரோட சித்தர் வித்யாரண்யர் சொல்லக்கூடிய சொல் 33 கோடி தேவர்கள், 46 சப்தரிஷிகள், அஷ்டவசுக்கள், மும்மூர்த்தி தேவர்கள், எத்தனையோ கடவுள் இருந்தாலும் இந்த உலகிலே முதல் கடவுள் யார் என்ற சந்தேகம். ஆமாங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கலாம்ல முதல் கடவுள் யாருன்னு. கண்ணே பார்வதா, ஏங்க உன் வார்த்தைக்கு நான் விடை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உலக பிரபஞ்சத்திலே எத்தனை ஆயிரம் கடவுள்கள் இருந்தாலும் இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியதே இந்த சக்தி. அப்படி என்று சொன்னால் உலகிலே முதல் கடவுள் நீந்தம்மா. அவர் என்னுடைய கடவுள் நாவால வந்து விட்டது. எப்படி கடவுளை முதல் கடவுளே நீதான் சக்திதான். அப்படியே அதுக்கு முன்னே எனக்கு ஒரு சந்தேகம், யாரு இருக்குமா கேட்டுதான் அப்படின்னு திரும்பி இருக்கு. அப்படி நான் கேட்ட மாதிரி இவன் நாவால வந்து விட்டது. இந்த உலகத்திலே உலகிலே முதல் கடவுள் சக்தி என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உன் ஆட்டத்தை ஒண்ணு பார்க்க முடியல. மோடி பிட்டிக்காரர் நீ ஆட்டத்தை பார்த்து மூஞ்ச முடுறாங்க. சக்தின்னு சொல்லி போட்டாங்க. என்ன சந்தேகம் உங்க மாதிரி ஆவால் தான் வந்துருச்சு. நானும் சொல்றேன் கற்பாயா முடியாம பேசாது. இங்கே தான் நான் வருது. உள் ரகசியம் ஊரானுக்கு தெரியாது. அந்த உள் ரகசியம் உடைஞ்சிச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. உள் ரகசியம் ஊரானுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ இந்த சக்தி தான் உலகிலே உயர்ந்த கடவுள்னு சொன்ன உடனே ஆட்டமோ ஆட்டம் கொண்டாட்டம். அப்பனுக்கு தெரியாத ஓடி வந்தவன் ஓடுகாலிவ ஓடிகாலி இருந்தாலே நீங்க தானே சக்தின்னு சொல்லிட்டீங்க. இந்த அலையத்தான கல்யாணம் பண்ணிக்கணும் ஓடி இருக்கு கலதை இது. இந்த கலதைய உலகத்துல முதல் கடவுள்னு சொன்ன உடனே ஆட்டம்னா ஆட்டம் டாடா இல்ல. ஏங்க வழி இல்லாத ஓடி வந்து சேர்த்து வச்சுக்கினேன். அதான் கேதில்ல அதுவும் கேதில்ல. நீ ஓடி மாட்டீங்க. நான் வந்து நிப்பலாம் தெரியும். பொம்பளை நாம ஓடி வந்தா சேவலாம். அது சேத்துறவங்க பாரு. நான் பொம்பளை சப்போர்ட் நீ போய் நான் கறேன். எல்லாரும் பாக்குற மாதிரி மூஞ்சி காட்டு. கண்டியவ அப்ப திரும்பி காட்டு. இல்ல திரும்பி வந்தாங்க. போறதெல்லாம் பாத்துட்டாங்க. என்ன இந்தாண்ட வந்த உடனே ஒரு 9 மணி வாங்கல சோறு தானே சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்ட மாதிரி பேசணும். யார் ஏதோ சாப்பிட்ட மாதிரி பேசக்கூடாது. அட அறிவு கட்ட கலதை. பெத்த அப்பா அம்மாலே பெத்த வளர்த்து வாலிப்பாங்க. அப்பா அம்மால விட்டுட்டு ஓடி வந்துருச்சு. அவ்வளவு நியாயமா நான் அவளை வச்சுக்கணும் தான் தப்பா. ஓடி வந்த ஓடுகாலின்னு சேர்த்து அவள் என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல. அவளு ஏசினா என்னத்துக்கு சொல்லக்கூடாது? அவர் ஆம்பளை சொல்லலாமா? ஏம்மா ஓடி வந்தவனு சொல்லக்கூடாது தான். உள்ற விஷயம் ஊராருக்கு தெரியாது தான்.
உலகத்துல முதல் கடவுள் சக்தியா இருந்தாலும் இந்த சக்தியை அடக்கி ஆளக்கூடிய எவ்வளவு ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு பொம்பளை இருந்தாலும் அந்த தாலி கட்டிய கணவனுக்குள்ள அவ அடக்கம். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மகாராணியா இருந்தாலும் அவளை மணந்த ஒரு கணவனுக்கு இவள் கட்டுப்பட்டாகணும். உலகத்துல முதல் கடவுளா முதலா பிறந்தவன் நீ தான் சொன்னவனே ஆட்ட ஓம் சக்தி பராசக்தி ஓம் இந்த சொன்னதானே பேரோட உட்காந்துட்டேப்பா அப்படி ஓம சூத்தி மந்தவாயா இவ போய் மகராஜ் ஒரு இடத்துல உட்காந்துட்டா. ஆமா, இந்த மகராஜே பாக்குறதுக்கு இந்த மகராஜிங்க எல்லாம் போடுற ஆட்டங்கேப்பா. மேல என்னன்னா கலந்துனே கேள்வி கூடாது. உலக பிரபஞ்சத்திலே முதலாக சக்தி என்று சொன்ன உடனே ஆட ஆரம்பித்து விட்டா இந்த பெண் புத்தியோ பின் புத்தி. அதனால அது மட்டும் கிடையாது. அது சக்திக்கு ஐயா நோடி பார்வதா கண்ணே பார்வதா சக்தியா இருந்தாலும் இந்த சக்தியானவள் இந்த சிவனுக்குள் அடக்கம். தாலி கட்டிய கணவனுக்கு எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கும் பெண்ணும் அடிமைதான். நீ எனக்குள்ள அடிமை. அப்ப நீ உயர்ந்தவள் என்று நீனே பேசிக்க கூடாது. கலெக்டரா இருந்தாலும் இல்ல, இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த பாரத நாட்டை ஆளக்கூடியவர் இருந்தாலும் சரியா அந்த தாலி கட்டிய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டவர். அது மட்டுமா ஜீவாதின மரம் மட்டை அத்தனை சகலமா யாருங்க? கண்ணி பார்வதா சுருக்கமா சொன்னா இந்த உலக பிரபஞ்சத்தில் உள்ள மரம் செடி கொடி மலை மந்தாரம் ஆறு துணை கடல் இந்த உலக பிரபஞ்சமே நான் தான். நான் அசையாவிட்டால் இந்த உலகில ஒரு அணுவும் ஒரு துரும்பும் அசையாது. செத்த நீர்த்து நீரை போட்டு எல்லாம் இவங்களே சகலமா எப்படி அம்மா எப்படி அக்கா எல்லாம் இவங்களேவா இவன் சொல்ற அப்படியே இந்த உலகத்துல கடவுள் எல்லாம் பூரா எல்லாம் நாதான் எல்லாம் நாதான். ஆனா உலகத்துல அதனால இப்படி எல்லாம் உலகத்துல முதல் கடவுள் நீங்க தான் சொல்றீங்க. ஆனா உலகத்துல முதல் கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. பார்வதா, உலகிலே உயர்ந்த கடவுள் என்னை மிஞ்சிய கடவுள் ஒன்று உள்ளதா? ஆமாங்க. திருப்பதி மலை மேல இருக்கிறாங்க. வடக்க மாலையா ஏழமலை ராமா பரந்தாமா சீனிவாசா வைகுந்தவாசா கிருஷ்ண பிரமத்தமா ஆண்டவா எல்லைக்குள்ள இருந்தானா எங்களை நினைக்க வேண்டாம், எங்களை பாதுகாக்க வேண்டாம், என் குழந்தை குட்டியெல்லாம் பாதுகாக்கணும், எங்க வீட்டுல குடி இருக்குன்னு அப்படின்னு நாம போட்டு இருக்கிறாங்க. 8ஆம் மாசம் பிறந்தா நாமக்காடுறாங்க, நாம போடுறாங்க. என்னங்க இப்படிதான் கிரும்ப இருக்கிறாங்கப்பா. 8ஆம் மாசம் பிறந்தா கவுச்சு சாப்பிட மாட்டாங்க. கிரும்பேடாப்பா ஒண்ணு சொல்லிக்கிறது வரத்தடுத்துல மலை இறங்கி வரப்பே சென்னாத்துல குளிச்சுட்டு வந்துடுறான். ஆமா ஆமாங்க. பாட்டியான பார்வதா சொல்றா, உலகிலே முதல் கடவுள் எங்க அண்ணன் கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் வெங்கடாஜலபதி ஏழுமலை கோவிந்தன். ஆமா, திருப்பதியில் இருக்கிறான். இவன் தான் உயர்ந்த கடவுள். உலகமே எங்க அண்ணனை தான் கொண்டாடுறாங்க. உயர்ந்தவன் எங்க அண்ணன் கண்ணன் தான். பார்வதா,
உலகிலே உயர்ந்தவன் எங்க அண்ணன் கண்ணன் கோவிந்தன் சொல்றேன். உங்க அண்ணன் ஒண்ணுன்னா சொல்லணும். இப்ப உங்க அண்ணனே கோவிந்தா. எப்படி கோவிந்தா? நீ என்ன பண்ணாலும் கோவிந்தா தான் நீ சொல்லு பாக்கலாம். உங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஒண்ணு? எப்படி கத்தும் எங்க அண்ணன் போய் பாவி அடி தாண்டித்த புல்கள் பட்டியமா யோகி பிச்சை எடுத்தோ தாண்டித்த புல்கள் பட்டிய யோகி பிச்சை எடுத்தோ சாமி உலகிலே முதல் கடவுள் எங்க அண்ணன் கண்ணன் கோவிந்தன் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு எப்பேற்பட்டவன்டா மார்கழி மாசம் பிறந்தா போதும். ஆமா மார்கழி மாசம் பிறந்தா போதும். ஆமா சங்கு ஒரு கையில் சாமி கலத்தி ஒரு கையில் சங்கு ஒரு கையில சாமுகளத்துல ஒரு கையில எடுத்துன்னு ஊர் ஊரா சங்கு ஊதி சாமுகள் நடத்தி பிச்சை எடுக்கிற தாசம் இவங்க அண்ணாமசாமி பிச்சை எடுத்து வராசாமி. அப்படி ஊர் ஊரா சாமுகளம் சங்கு ஊதி பிச்சை எடுக்கிறானே அவன் எப்படா பிச்சை எடுக்கிறான்? ஆரித்துல போறா கோவிந்தா கோவிந்தா சாமி ஃபர்ஸ்ட் அவன் சொல்லி வரது ஆரித்துல போறா கோவிந்தா கோவிந்தா அரிசியில போறா கோவிந்தா கோவிந்தா கொல்லு குயில போறா வச்சுக்கிறாரு. இப்படி ஊர் ஊர சாமகலம் சங்கு ஊதி சாமகலம் அடிச்சு பிச்சை எடுக்கிற தாசம். ஆமா சாமி அது மட்டும் கிடையாது. ஊர் ஊரா சங்கு சாமகலம் அடிச்சு பிச்சை எடுத்த கூட பரவாயில்ல. இவங்க அண்ணன் உன்ன மாடாடு மேய்த்தவங்க மாடாடு மேய்த்தவன் மத்தால் அடிப்பட்டவன் கோபியர்களிடத்திலே பல்லக்காட்டி சாலையும் முகர்ந்தவன் ஆயர்கோல் பிடித்தவன் ஆடு மாடு மேய்த்தவன் சுருக்கமா சொன்னா ஒன்னும் கூலியாடு மேய்க்கிற புறமா அது மட்டும் கிடையாது. அதுக்கு என்ன சுருக்கமா சொன்னா ஒன்னும் மாமே கிட்ட போனவன் எங்க அண்ணா மாடாடு மேய்க்கிறது மத்தாள் அடிப்பட்டாங்க மத்தாள மாமியால பெண்ணாட்டு மாடாடு மேய்த்து மந்தைக்காவல் காத்து மாமியா கிட்ட போயிருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு வேலை செஞ்சுக்கிறாங்க. அது நான் சொல்லிடுறேன். அடி கூட்டி கொடுத்தவன் பாண்டவத்தை தூக்கி தூக்கி சொல்றாங்க. மந்தக்காவல் காக்கலாம் ஒரு ஆசைப்பட்ட மாமியா கிட்ட கூட போயிட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன். தன் உடன் பிறந்த தங்கையான சுபத்ரா தேவி அந்த அர்ஜுனனுக்கு கூட்டி கொடுத்தோம். தங்கச்சி அடுத்தவனோட சேர்த்து அனுப்பணும். ஐயோக்கு பையன் அப்பேற்பட்டவனே உலகத்துல இருக்கிறவங்களாம் கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு போறாங்களாம். சனிக்கிழமை காரி மூஞ்சி போடுவேன். சரியா போச்சு கூடி போயிடுச்சு. கேக்குறான் இல்ல எங்க அண்ணாவங்க மாடாடி நேத்தவங்க மத்தால் அடிப்பட்டுங்க. இவங்க என்னத்துல அடிப்பட்டீங்க? ஐயா வாடகை திட்டு
இந்த ஊர்லயே இருக்கிட்டு மோட்டு பிட்லயே பாண்டிய நாட்டுல பாண்டிய முதலாளி. ஆமா. இந்த ஊர்ல ஒரு கவுண்டர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு நல்லது கெட்டது நல்லதுக்கும் கெட்டதுக்குமே கவுண்டர் இருக்கிறாங்க. கவுண்டர் சொன்ன அப்படிதான் ஊர் பொது கேட்கணும். அவருக்கு ஒரு மரியாதை இல்லையா? அந்த மாதிரி பாண்டி மன்ன நாட்டுல பாண்டி மன்ன முதலாளி. அந்த ஊர்ல ஒரு பெருத்த ஏரி இருந்தது. மழை பெஞ்சு கரை உடஞ்சிருச்சு. ஆமா, அதிகமா தண்ணி நின்று கரை உடஞ்சதே. பாண்டி மன்ன உத்தரவு போட்டு அப்படி வீடு தவறாம ஒவ்வொரு ஆள் வந்துருங்க, ஏரி மண் எடுத்து கரை கட்டலாம். ஆமா, மழை பெஞ்சு தண்ணி நின்று விவசாயம் செய்யலான்னு பாண்டி மன்ன உத்தரவு. எல்லாம் வீடு தவறாம ஒவ்வொரு ஆள் போறாங்க. ஆமா, அந்த ஊர்ல வந்து வயசானவங்க ஒரு வாணிச்சம்மாங்க, அந்த அம்மா மாதிரி ஒரு பாட்டி அம்மா வயசானவங்க வாணிச்சம்மா. அந்த அம்மா பேரு வாணிச்சி. அவங்க என்ன சொல்ற தொழிலு இந்த புளிவிட்டு சொல்றாங்க பாரு. இந்த புளி உள்ளாக்குதியா தெரியாத பையா, தமிழ்ல நல்லா விளக்குமா பணியாராண்டா அது பேர் பையா. இவனுக்கு எடுக்க வாய் நல்ல வாய் இல்ல. அந்த மாதிரி இந்த தொழில் கேளு பின்னாடி இல்ல. அந்த மாதிரி இந்த பணியார சொல்ற வேலை அந்த அம்மாளுக்கு. ஆமா, இதை 10 ரூபாய் சம்பாதிக்கணும்ல அப்படின்னு அந்த அம்மா கருத்து. ஆகட்டும், சரி என்ன பண்ணுது இவரு வாரங்கட்டி சரி அப்படிதான் ஆகட்டுன்னு போய் இந்த வாணிச்சம்மா கிட்ட வாரங்கட்டி நிக்கிறாரு. எப்படி வீடு தவறாம ஒவ்வொரு ஆள் போறாங்க. இந்த வீட்டு சரிக்கு இந்த பாட்டி ஒரே ஆள் இருக்குது. இந்த தொழிலுக்கு யாராவது போவாங்களா? இந்த அம்மாவை கேட்டு விசாரிக்கலாம். அப்படி விசாரிக்க மாட்டேன் கிடையாது. இந்த பணியாரத்து மேல ஆசை வச்சுட்டு அப்படி குடிட்டு மேல பாட்டிமா எல்லா வீடு தவறாம சருதி போறாங்க. வீடு தவறாம ஒரு ஆள் போறாங்க ஏரி மணி எடுக்க. உன வீடு சருதிக்கு யாராவது போறாங்களா? யாரு போறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். அந்த பாட்டிமை யதார்த்தமா என்ன சரி, நான் இருக்கிறத ஒண்டி இவளுக்கு கருத்தை வந்து கேட்கிற பேரப்பில்ல. நான் எங்க 10 ரூபாய் சம்பாதிக்கிறதா, நான் எந்திரிச்சு போக முடியாது. அதனால எல்லாம் போறாங்க. நான் எனக்கு இந்த தொழில் தான் சொல்லி பாட்டிமா 10 ரூபாய் காசு பணம் தான் கொடுக்காது. உனக்கு பதில் நான் போறேன், உனக்கு பதில் நான் போறேன். ஆனா இந்த உடஞ்சு போனது மட்டும் எனக்கு தந்தா போதும், நல்லா இருக்கிறதால நீ வித்து காசு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாட்டிமை என்ன பண்ணிச்சு யதார்த்தம் ஊங்க கட்டிடுச்சு. இவரு போய் திரும்பி பாட்டி மேல கண்டிச்சு உடனே பூரா அந்த குளிட்டு பூரா அந்த பணியாரம் பூரா உடஞ்சு போயிருந்து அப்படியே சாப்பம் கொடுத்துட்டு அப்படி சாப்பம் கொடுத்தாங்க. இங்க இருந்து போறது ஏரிக்கால போய் ஒரு மாதிரி மண் எடுத்து போடுறது. பாட்டி பாட்டினா அந்த உடஞ்சு போனது மட்டும் கொடுத்த போதா அப்படி நீங்க நல்லா இருக்கிறத வித்து காசு பண்ணிக்க. எங்க நல்லா இருக்கிறது எங்க நல்லா இருக்குது சாப்பம் கொடுத்து அப்படின்னு பாட்டிமா வெந்தது பாதி வேவாத பாதி 10 ரூபாய் சம்பாதிக்க முடியல. அவளுக்கு அப்படி பைத்தம் கிளம்பி போச்சு அந்த பாட்டி மேலுக்கு. எல்லா காரணமா தெரியல உடஞ்சு போச்சு, எல்லா காரணம் உடஞ்சு போச்சுன்னு எல்லாம் வெந்தது வேவாத்தெல்லாம் சட்டத்துல அடிக்க வச்சா. இதெல்லாம் பவுரம்மா கொடுத்தா பாட்டிமா. இது வழக்கம் போல பவுரம்மா சாப்பிட்டதுக்கா வழக்கம் போல இவரு என்ன சாப்பிடுது? கெஞ்சா சாப்பிடுறது. இந்த கெஞ்சா சாப்பிட்டதுக்கா இந்த குடிட்டு சாப்பிட்டதுக்கா மயக்கம் வந்துருச்சு. அப்படி ஓரம் கட்டி படுத்துட்டு அப்படி பாட்டிமா நிறுத்தினா வேலை நிறுத்தந்த மறுபடியும் கீழ் நிச்சால கணக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன அப்படி அப்படி எல்லாம் கீழ் நிறுத்தி கணக்கு கொடுத்தாங்க. இந்த பாட்டிமா வீட்டுல ஒரு ஆள் வந்துச்சு. எங்க போச்சு தெரியலையே தேடு அப்படி தொழிட்டு கையில இருக்கிறது என்ன கோல தடி பெருமக்கோல. ஆமா, அந்த தடியால எடுத்துட்டு அப்படி தொழிட்டு வந்தது சவிக்கு எடுத்து நிறுத்தினா அப்படி கோபத்துல அவரு கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து படுத்திருக்க வேலை செய்யாத அப்படின்னு போட்டா அப்படி வடிவு எப்படி அந்த கோபத்துல போட்டாங்க. தேவரி காலத்துல போட்டுட்டு இன்னைக்கு ஆணுக்கு பெண்ணுக்கெல்லாம் போறது வடுவு. அப்படி வாணிச்சு பிட்டுக்காக மண் சுமந்து பாண்டி பெருமல அடிப்பட்ட நீ எங்க அண்ணா உங்க மாமியால பெண்ணாலும் மொத்தால அடி போட்டாங்களா? இவங்க தலை யோகிக்குமா? என்ன சொன்னாங்க பாட்டி? என்ன பணியாரத்து ஆசைப்பட்டியே பிட்டுக்கு மண் சுமந்த பெரும்பால் அடிப்பட்டேன் என்று சொல்றா. இது பெருத்த அவமானம். பிட்டுக்கு மண் சுமந்தது உண்மைதான், பெரும்பால் அடிப்பட்டது உண்மைதான். ஆனால் என்ன அடிச்சானே அந்த மனுஷங்க இல்ல நான் அடி வாங்கறதுக்கு நான் கேட்டு வந்துக்கணும். என்னை பெரும்பால் அடித்தவர் யாரு? மதுரையை ஆண்டு வளம் கண்ட பாண்டிய மன்னன். ஒரு நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் கரத்திலே இருக்கக்கூடியது பிரம்புகோல். பெரும்பால் அடிப்பட்டான். இது பெருத்த அவமானம்ன்றா. ஆனா இவங்க அண்ணன் என்னத்துல அடிப்பட்டான்னு இவன் மொத்தமாவே போய் சத்தியா பேர்ல விழுந்து சாகரத்தான் என்ன சத்தியா பேர் இங்க முன்னாடி சாமி எனக்கு மேற்கே தெரியல இல்லையா? எப்படி தெரிய மாட்டேன் சாமி. எனக்கு சாமி முகம் திருப்பி உட்காந்து தெரியல. இவங்க அண்ணா என்னோட வேலை என்ன? சங்கு சாமக்காலம் அடிக்கிற வேலை. ஆமா, சங்கு ஊதி சாமக்காலம் அடிச்சு பிச்சை எடுக்கிறவன். உண்மைதான் சாமி. பிச்சை எடுக்கிறவன் பிச்சை எடுத்துன்னு போய்க்கணும். நம்முடைய இந்துக்கள் எப்படியோ ஆதி நாளையில இருந்து அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு பெண் பிள்ளை பருவத்துக்கு வந்துச்சுன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா குடிச்சல் போட்டு வைக்கிறோம். ஆமா சாமி.
ஆனா இவங்க அண்ணன் பண்ண ஐயோத்தனத்துல அந்த ஊருக்கு ஒதுக்குமா வைக்கிறதால இப்ப வீட்டுக்கே வந்துருச்சு. வீட்டுல வச்சிருந்தான் காரணம் என்ன? இப்படி ஊரா தாசன் சங்கு சாமக்கால அடிச்சு பிச்சை எடுத்துக்கின்னு போறோம். இந்துக்கள் எப்படியோ அதே சடங்குப்படி தான் சம்பிரதாயப்படி தான் அந்த முஸ்லீம் பாய்களும் தன்னுடைய பிள்ளைங்க பருவத்துக்கு வந்துட்டா ஊருக்கு ஒதுக்குமா தான் வைக்கணும். ஆமா சாமி போட்டு வைக்கிறது. ஆமா இந்த மோட்டு பிட்டு வெளியே பிச்சை எடுத்துட்டு போறான் சங்கு சாமக்கால அடிச்சு. ஆமா பிச்சை எடுத்துட்டு போக வேண்டித்தானே. ஆமா அந்த பருவம் அடைஞ்ச பொண்ணு குடிசல் இருக்கிற பொண்ணு பாத்துட்டான். எப்படியா பாத்துட்டான் பொண்ணு கலரு. ஆமா இந்த பார்த்த புள்ளைய ஆசை வந்துச்சு. ஆமா பாரு வயசுக்கு வந்த புள்ளைய தூக்கி தலைமையில வச்சு நீ எடுத்தானே ஓட்டம் போறான் 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 நடந்து போறான் திருப்பதி மேல்மலைக்கு தூக்கி போறான். அப்படி இந்த பருவம் அடைந்த பெண்ணை தூக்கி கொண்டு போகிற நேரம் இந்த பொண்ணு தூக்கி தலைமையில வச்சுன்னு போயிட்டான். ஆமா சாமி அந்த பருவம் அடைந்த பெண்ணுடைய உதரமாகப்பட்டது இப்படி தலையில வலிஞ்சு மூக்கு மேல வருது. ஆமா நம்மை கோரி வரும் பக்தர்கள் ஆண்டவா என்ன இது அலங்கோலம்னு சொன்னா நம்ம என்னத்த சொல்றது? இவனுக்கு எந்த வழி பிறக்கல. ஆமா போய் பார்த்தா பாருங்க மெல்ல கொக்கு மலம். ஆமா சாமி வெள்ள வெள்ளையாச்சு. ஆமா காரி எச்ச மூஞ்சி கொலைச்சாம்பாரு. இப்படி ஒன்னு அடிச்சான் இப்படி ஒன்னு அடிச்சான். 111 ஆயிடுச்சு. 111 போட்டுக்கணும். வரும் பக்தர்கள் கேட்கும் கேள்விக்கு இவன் சொல்ற பதிலு இது என் குலதெய்வம் நாமண்டான்ட்டான். கொக்கு போய் இவங்க அண்ணனுக்கு குலதெய்வம் ஏண்டா அந்த நடுவாக்குதுல செவப்பு. ஆமா என்னது அந்த துலக்க பெண்ணுடைய உதிரமாகப்பட்டது. அப்படி இருந்தோம் திருப்பதி மேல்மலை வச்சுட்டான். அந்த துலக்கனுடைய குடும்ப இனத்தாருக்கெல்லாம் தெரிஞ்சு இவங்க அண்ணனை தடைக்குன்னு திருப்பதி மேல்மலைக்கு போறாங்க. ஆமா போய் ஏண்டா என் பிள்ளைய பிடி நீ பண்ணிட்டேன்னு இழுத்து போட்டு செருப்புலையும் பூட்டிலையும் அடிக்கிறாங்க. ஏண்டா வரும் பக்தர்கள் கேட்கிறாங்க ஆண்டவா உலகமே கோவிந்தா கோவிந்தா என்று உன்னை பெருமையா கொண்டாடி கொண்டிருக்க நேரம் நம்ம ஜாதிக்கார அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையா? போயும் பாய் வந்து செருப்புல பூட்டில அடிக்கிறான். இது என்ன நியாயம் கேக்குறாங்க. டே நான் பண்ண தவறுக்காக அடிக்கலா செருப்படி திருநாளுன்னு எனக்கு ஒரு பண்டிகை. அந்த பண்டிகைக்கு சாங்கி பொடி வந்து அவன் அடிச்சுட்டு போறான்டான்ட்டான். இந்த செருப்படி திருநாள் திருப்பதி மலையில எப்ப நடக்குது? சித்திர மாசம். சித்திர மாசம் அக்னி நட்சத்திரம் இருக்கிற நேரம் இவங்க அண்ணனுக்கு செருப்படி திருநாள்னு ஒரு பண்டிகை உண்டு. இவங்க அண்ணனோட சிலையை நடுவீதியில் எடுத்து வந்து வச்சு இன்னைக்கு அந்த துலகம் செருப்புல அடிக்கிறான். ஏண்டா பெரம்பல் அடிப்பது பெருத்தவமானமா செருப்புல அடிப்பட்டதுக்கு என்ன நான் சொல்றேன்? எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்னத்துல அடிபட்டாங்க இங்க கேள்வி இருக்குமே. அதனால இப்ப எங்க அண்ணா வந்து துணுக்கு பெண்ணை சரி எடுத்தாங்க. இவங்க எந்த பெண்ண வந்தாலும் பண்ணாரு பெண்ணா ஊர் துணியெல்லாம் இருக்கிறது துவைக்கிறது வழக்கம். ஆமா அவங்க தொழில் அது. இந்த பெண்ணு 16 வயது பெண்ணு ஊர் துணியெல்லாம் சேர்த்தனா பெரிய மூட்டை ஆகுது. ஆமா அந்த மூட்டை கொண்டு போய் தண்ணி இருக்கிற இடத்துல ஆத்துலயே கிணத்துல எங்க தண்ணி இருக்கிற இடத்துல துவைக்கிறேன். ஆமா இவரு சும்மா தானே இருக்குது. ஆமா இங்கிருந்து போயிட்டு அந்த பெண்ணு கிட்ட போய் அது பாப்பா எல்லாம் துணியை போல பெரிய மூட்டையை நீ துவைக்கிறியே நானும் செத்த துவைக்கிறேன் துணியவே இவர் கேக்குறது. ஆமா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு எங்க இருந்து வந்த செடியில வந்தோம்னா எல்லாம் நானும் என் தலைவிக்கு நான் துவைக்கிறேன் இந்த துணியை நானும் துவைக்கிறேன் சொல்றது. அது என்னதான் பண்றது நம்ம நின்றுதான் பாக்குறேன் நானே நீ பண்றது. அதனால இது இப்படி போட்டு அது அப்படி போட்டு இருக்கா. அதனால கண்டுபிடிக்கல. அதனால இப்படி நான் தான் துவைக்கிறேன்ல குடிக்கிற தலைவிக்கு அப்படின்னு அந்த பெண்ணு கேக்குது. உடம்பு வார மாட்டேன் இங்கதாங்க. அதனால சரி நல்ல துணியெல்லாம் நீ துவைச்சிக்க இந்த முட்டை துணி மட்டும் நான் துவைக்கிறேன் இவரு சொல்றது. அப்படி என்ன முட்டை துணின்னா நல்ல துணி பண்ண அந்த மாதிரி இந்த துணி வந்து துணி எப்படி துவைக்கிறீ எப்படி பண்ணா வந்தானே
போதாது. கூட நல்லா தோசிங்க கம்ப்யூட்டர் போட்டியா நன்றி சாமி இப்படி இருந்தா அதனால இந்த துணி தோசி மட்டும் போதாது. அந்த பெண்ணை என்ன பண்ணுது, துணி தோசி மாதிரி தோசி என்ன மாய மந்திரம் பண்ண தந்திரம் பண்ண அப்படியே வைத்து பண்ண அப்படியே அந்த பெண்ணை சரி எடுத்து ஓடணும் அப்படி. அங்க போய் எங்க இவங்க குடி உக்காந்தாங்களே அதுக்கு வந்து திரு வண்ணாம்மாள்ன்ற பேர் வச்சுட்டாங்க. வண்ணாத்தி 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 கேட்டு முதல் சாப்பிடுவதுல என்ன சொல்றேன், எப்பயுமே ஒரு இனத்தாரு கொஞ்சம் சுட்டி காட்டுனாங்களா எல்லாருக்கும் வரும். பின்ன அவ நானும் உட்காந்து கம்முன்னு வண்ணாத்தி 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 வாடா வாடா வாமா. எப்பயுமே ஒரு ஜாதி பத்தி பேசினாங்களா அந்த ஜாதிக்கார கோவம் தான் வரும். அவ பேசுறது மோட்டி பிட்டி பண்ணாரு நலப்புறமிட்டி பண்ணாச்சு. அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. ஆமா. அவங்க இடத்துக்கு தெரிஞ்ச உடனே ஒரு தடி எடுக்கல ஒரு கல் எடுக்கல இவர் அடிக்கிறதுக்கு. ஆமா. அந்த வாழமரம் இருப்பாரு. அந்த வாழமரம் மாத்தி வேரோடு கேட்டு தந்தாங்க. போட்டாங்க நான் தொம்பு தொம்பு. அது பூரா உரிச்சு எடுத்துட்டு அமர் பண்ணி வாடா வாடா நீ என்ன சொல்றவங்க பாட்டி சாமி ஏதோ வண்ணார் பள்ளி ஏதோ தூக்கின்னு போயிட்டாங்க. வண்ணார பெண்ணை சிறை கொண்டு வாழப்பட்டையில் அடிப்பட்டேன். ஆமா. வண்ணார பெண்ணை சிறை எடுத்தது உண்மைதான், வாழப்பட்டையில் அடிப்பட்டது உண்மைதான். அந்த வண்ணாரத்தி யாருன்னு ஒண்ணும் இவளுக்கு தெரியல. ஆமா சார், அந்த வண்ணாத்தி இவதான்டா. எப்படி அது இருக்கேன் நான் தான் வண்ணாத்தி. சரி அது எப்படி சாமி ஆதி நாளையிலே மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதா என்ற பெயருடன் என்ன மணந்த பார்வதா இவனுடைய தந்தையான பர்வதராஜன் மீண்டும் என்னை கோரி தவம் செய்கிறார். என்ன சாமி ஆண்டவா, மீண்டும் என் மகளாகிய பார்வதா மீண்டும் என் மனைவி வயிற்றிலே ஒரு பெண் பிள்ளையாக பிறக்க வேண்டும், அப்பேற்பட்ட வர வேண்டும் என்று என்னை கோரி கடுமையான தவம் செய்தான். ஆமா, அந்த பர்வதராஜனுக்கு நான் என்ன வரத்தை கொடுத்து என்ன சாமி, அதே பர்வதராஜனே இந்த ஜென்மத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் நீ சின்னான் என்ற வண்ணானாக பிறக்க வேண்டும், உன் மனைவியுடைய வயிற்றிலே என் தேவியான பார்வதா நங்கை என்ற பெண்ணாக பிறப்பார், நங்கை என்ற பெண்ணாக பிறந்து 16 வயது பருவம் அடைந்த உடனே மீண்டும் நான் அவளை மணந்து கொள்கிறேன் என்று வரம் கொடுத்தேன். வரத்தின் பிரகாரம் சின்னான் என்ற வண்ணானுடைய மனைவியுடைய வயிற்றிலே நங்கை என்ற பெண்ணாக பிறந்தது உண்மைதான். அந்த நங்கை என்ற பெண்ணை நான் களவாடி சென்றது உண்மைதான். அந்த வண்ணார பெண்ணை நான் சிறை எடுத்து எங்கு அமர்ந்தேனோ அந்த வண்ணான் குலம் விளங்க வேண்டும் என்று என்பதற்காகவே நான் அமர்ந்த இடத்திற்கு திரு வண்ணாமலை என்ற பெயரையும் சூட்டியதும் உண்மைதான். ஆனா அந்த நங்கை என்ற பெண்ணை இப்பொழுது நான் எங்க வச்சுக்கிறேன், நங்கை என்ற பெண்ணை கங்கையாக செய்து என்னுடைய ஜடாபுரத்தில் அடக்கம் செய்துக்கிறேன். இருந்தாலும் வண்ணாத்திய தூக்கின்னு போனான்னு சொல்லியிருந்தாலும் நான் எனக்கு கோபம் இல்ல. போயும் போய் முட்டு துணி துவைச்சான்றா. அவன் முட்டு துணி துவைச்சான்றா. இந்தாண்டவா இவ சொல்றான் முட்டு துணி துவைச்சாருன்னு, இவன் கேக்குறான் முட்டு துணின்னா என்னன்ட்டு. யாரு கேட்டாலும் லட்ச லட்சமா கொடுத்து கேட்டாலும் எந்த பொம்பளைங்களும் சொல்ல மாட்டாங்க விளக்கம். உங்க அம்மா ஒரு கைவா இல்லாதவா காத்தால நேரம் கிடுக்குன்னு ஆட்டம் முடிச்ச உடனே பைய எடுத்துன்னு போ எம்மா எம்மான்னு. இந்த முட்டு துணி என்னன்னா என்னம்மான்னு கேளு, அங்கே கேளுன்ற அம்மா சொல்லிடுவா. போயும் முட்டு துணி தொழிற்சேன் என்று சொல்கிறாய். இதனால என்ன பாரடி
உனக்கு உலகத்தில் முதல் கடவுளை யார் அனுப்பி அறிவிக்கலாம் ஆசைப்பட்டு கேட்கும் போது ஏலம் பெண்ணே பார்வதான் நீ கேட்கும் போது எனக்கு சாபத்துக்கு ஆளாக்கிறே உமையாவால அந்த சக்திக்கு சுவாமி தெரியாததுல அறியாதான் தெரியாம கேட்டி விட்டு எப்பயுமே நான் முதல்ல சொன்னேன் சந்தேகம் என்று ஒரு குடும்பத்துல வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ முடியாது. ஆமா சாமி. இவளுக்கு உலகத்துல முதல் கடவுள் யார் என்று சந்தேகம் வந்துச்சு. ஆமா. இப்ப சங்கடத்துல போய் முடியுது. இன்னொரு சங்கடத்துல போகுது. ஒரு ஆம்பளை நீனு. ஆமா சாமி. பொழுதுக்கெல்லாம் போய் உழைக்கிற. ஆமா. ஏதோ பொம்பளைக்கு தெரிஞ்சோ தெரியாதோ ஒரு அரை குவார்டர் குடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். ஆமா சாமி. அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொம்பளை உன்னை கேட்போல கேட்க மாட்டால தெரியாது. ஆமா ஆமா. அண்டாவை தூக்கி குண்டாவு மேல போடுவா, குண்டாவை தூக்கி அண்டாவு மேல போடுவா, இவன் படாத பாடுபடுத்துவா. ஆமா சாமி. நீனும் பொறுத்து பாக்குற. ஆமா. பொறுத்து பாவம் ஜாஸ்தி ஆயிருது. ஆமா. குடிச்சிட்டு தட்டு புட்டு நாலு போடுறேன். நான் பக்கத்து விட்டு பெரிய மனுஷன். ஆமா. வந்து என்ன சொல்றேன்? டேய் தமிழ அடிக்காதடா பொம்பளே. ஆமா. தெரிஞ்ச தெரியாத இந்த சண்டைக்கு வந்துட்டான். ஆமா. அடிக்காதடான்னுமா. அப்ப நீ சொல்லுவ என்னன்னு? நீ யாரா கேக்குற? அச்சாங்க மாமா. ஏய் அச்சாங்க மாமா பல்லுல வந்து பேரா. அச்சாங்க மாமா கெல்ட் புண்டதவங்க. ஏய் அடுத்து பக்கத்தோட்டுக்கார வந்து தடுத்தா நீ இப்படிதான் பேசுவ. ஆமா. இப்படி பேசு அங்க பொம்பளை கிட்ட பேசு இங்க பெருமன் சொல்லிட்டு பேசு ஆன கொண்டு அந்த அரை கோட்டை போதும் போயிடும். ஆமா. ஆனா திருப்பி உனக்கு குவார்டர் குடிச்சாகணும் இந்த கண்டார ஒளி பிடி அடிச்சாகணும்னு ஒரு கோவம் வரும். ஆமா. அப்போ தாண்டா அந்த ஆஃப் பண்ணி வச்சுக்கிற பைக்கே முறுக்கு நீ. ஆமா. அண்ணாத்துல முறுக்கு நீ எப்படா போவ? வாரது 100ல போவ கோட்டர் கடைக்கு. ஆமா. வரக்குள்ள 108 வந்துருவேன். 108 வந்துடுறதா? பக்கத்துக்காரன் சொன்னானே தெரிஞ்சா தெரியாத பொம்பளை சண்டை பண்ணிட்டா விட்றா சண்டைன்னு சொன்னா அப்ப கேட்டுங்க. எப்பயுமே சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் என்ற குடும்பத்துல சந்தோஷமா வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. ஆமா சாமி. இவன் உனக்கு உலகில முதல் கடவுள் யார் என்று சந்தேகம். ஆமா. இப்ப சாபத்துக்கு ஆளாக இவனுக்கு சங்கடம். ஆமா சாமி. பார்வதா சாமி. சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. இந்த சக்தியை மறந்து இந்த சிவனால இருக்க முடியாது. இந்த சிவனை பிரிந்து இந்த சக்தியால இருக்க முடியாது. எத்தனை 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 பிரிவு எடுத்தாலும் மீண்டும் 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 நீ என்னைத்தான் மணக்கணும். ஏன்னா உன் தலைவிதி அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல உன்னை நான் அலட்சிய சமாச்சாரம் கண்ணி பார்வதா. இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களும் பசி என்று பசியால் துடித்துக் கொண்டிருக்க நேரம் இந்த பரமேஸ்வரன் உலக மக்களுக்கு படியளக்க போனோம். அப்படி படியளக்க போவதற்கு முன்பதாகவே என் மனசுல ஒரு சின்ன ஆசைமா. எப்பயுமே ஒரு வடபியா சரியா 5 நிமிஷம் நிக்கிறதுல போறான் அங்க உட்கார போய் மல்லா கொள்றான் பாத்தேன்டா. எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு சங்கடம் ஒரு குடும்பத்தில் நடந்துச்சுன்னா அந்த சங்கடம் நடந்து ஒரு சில நாளைக்குள்ளவே ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா அந்த குடும்பத்தில் நடக்கணும். ஆமா சாமி. இதெல்லாம் ஊர் வழக்கப்படி. ஆமா. இதெல்லாம் உனக்கு தெரியாது. இல்ல ஊர் வழக்கப்படி அவங்க ஊர் வழக்கப்படி. ஆமா. டேய் சாமி தாத்தாக்கறாரு. உங்க தாத்தாக்கள் நல்ல வயசாகி உங்க தாத்தா காலம் ஆயிடுறாரு. ஆமா. அந்த காலம் ஆயிட்ட உடனே ஒரு 3 மாசம் 6 மாசமா கழிச்சு ஒரு சங்கடம் நடந்த குடும்பத்தில் ஒரு சந்தேகம் இந்த பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்களா அது ஒரு சந்தோஷம். ஏண்டா? ஆமா சாமி. இப்ப எங்க வீட்ல ஏகப்பட்ட சங்கடம். ஆமா ஆமா. சங்கடம் நடந்து உலக மக்களும் பசியால் துடித்துக் கொண்டிருக்கேன். ஆமாங்க. எங்க வீட்ல சங்கடம் நடந்த வீட்ல ஒரு சந்தோஷம் நடக்கும். ஆமா சாமி. என் மனசுல ஒரு ஆசை. என்ன சாமி? நான் அந்த ஆசை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏய் போடினு கழுத என்ன சொல்றான்னு வாய் பேசுவாங்க. பார்வதா என் மனதில் ஒரு ஆசை. சிறிது நேரம் இந்த முக்கன் படைத்த சதாசிவனும் உமா பார்வதாலும் கைலாயத்தில் சதியும் பதியுமாக சந்தோஷமா சிறிது நேரங்களான்னு எனக்கு ஒரு ஆசைமா. அப்படியா? எனக்கு ஒரு ஆசை. சிறிது நேரம் ஆசையா கொஞ்சம் குழாப வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? அடிவாடி என் மயிலே
இருக்கக்கூடிய ஆசை ஆ, உன்னை கட்டி அணைத்து என்னுடைய காம பசியை தீர்க்கணும். அவட்டுக்கு ஆகட்டும். சாமி